ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசி பேங்கோட 2 கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோங்க. 2த்துக்கு கம்பாரிசன். அதாவது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் பிளாட்டினம் சிப் கிரெடிட் கார்டு பற்றியும் ஐசிஐசி பேங்க் கோரல் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுடைய கம்பாரிசனும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு எந்த கார்டு உங்களுக்கு சூட் ஆகுன்றது உங்களுக்கே புரிய வரும். ஓகே, இந்த கம்பாரிசன் வீடியோ சூஸ் பண்ணுறது காரணம் நம்ம அகேஷர்ன்றது தான் கேட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோ அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் யாருன்னா ஒருத்தர் இப்போ தான் புதுசாக கிரெடிட் கார்டு வாங்க போகிறாங்கன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா டீட்டெயில்டாக அவங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரெடிட் கார்டுமே நம்ம தனித்தனி வீடியோ போட்டிருக்குங்க. ஸோ பிளாட்டினம் சிப் கிரெடிட் கார்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, மேலே லிங்க் வரும் பாருங்க. அப்படி இல்லையா நம்ம சேனல் பேஜ் போயும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஐசிஐசி பேங்க் கோரல் கிரெடிட் கார்டும் நீங்கள் மேலே லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வீடியோ பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பார்த்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கம்பாரிசன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரிய வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் பிளாட்டினம் சிப் கிரெடிட் கார்டுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் கோரல் கிரெடிட் கார்டுங்க. சரிங்களா? இதனோட 2 வித்தியாசம் தாங்க இப்போ சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இது பேசிக்காக ரெண்டுமே ரிவார்ட் கிரெடிட் கார்டு. எலிஜிபிள் பார்த்தோன்னா மாச சம்பளம் 15,000 வாங்குறவராக இருக்கணும், வயசு 18க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கார்டு நீங்கள் எலிஜிபிள். ஆக்சுவலாக இது ரெண்டுமே பேசிக்கான கார்டு தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. 10, 15, 20 கேக்ல அசால்ட்டாக அந்த கார்டு கிடச்சிடும். அதாவது என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு, பிகினர்ஸ் கிரெடிட் கார்டு. ஓகே, இதில் ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0. இதில் ஐசிஐசி பிளாட்டினம் சிப்பில். பட் கோரலில் 500 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஆனால் பெனிஃபிட் வித்தியாசம் இருக்கும். வித்தியாசம் இல்லாமல் அவங்க காரணம் இல்லாத ஒரு 500 ரூபாய் இங்கே போட மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா பிளாட்டினமில் 0 இருக்குது, பட் கோரலில் பாருங்க 500 ரூபாய் இதுலையும் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நான் எப்படி இதை அவாய்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த 500 rupees வேறு ஆகிடும். கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ஆகிடும். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க வெல்கம் பெனிஃபிட் 2 இடத்துலையும் இப்போதைக்கு இன்னும் நிறைய டைம் உங்களுக்கு நிறைய கார்டு. ஓகேங்களா? எல்லா பேங்க் கார்டுமே மோஸ்ட்லி ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதாவது மோஸ்ட்லி ஒரு 60 to 70% ஆஃப் கார்டு கூட சொல்லலாம். இதுலேயும் வெல்கம் பெனிஃபிட் கிடைக்கும். நான் அடிக்கடி அமேசானில் பார்ப்பேன். ஸோ 500 rupees வவுச்சரோட உங்களுக்கு வந்து ஐசிஐசி பேங்க் கிரெடிட் கார்டு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறவங்களுக்கு புரிய வரும். இதோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நானே பார்த்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ரூபே, விசா, மாஸ்டர் எல்லா நெட்வொர்க்குமே இருக்குது. நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரூபே சூஸ் பண்ணிங்கன்னா இந்த யூபிஐ பேமெண்ட், அதாவது யூபிஐ சப்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து கடையில் போய் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரூபே கார்டு வச்சிருந்தா நான் வந்து மற்றவங்களுக்கு காசு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க. இது கிரெடிட் கார்டு. நீங்கள் பேங்க்ல காசு வச்சிருந்தா மட்டும் தான் யூபிஐ மூலியமா நீங்க வந்து காசு சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ். இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 3.4% ஃபர் மந்த். ஓகேங்களா? அப்போ 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் 40 பைசா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பிடிப்பாங்க. ஸோ 2 கார்டுமே ஒன்று தான், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. இதே வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 40.80% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு தடவை நீங்கள் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும் போதும் 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.25 பைசா. அப்படி பார்க்கும்போது 100 ரூபாய்க்கு 50 பைசா இவங்க வந்து கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 50 பைசா நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது எதுவும் கேட்டால் இன்சூரன்ஸ், யூட்டிலிட்டி ஸ்பென்ஸ், அதாவது இன்க்ளூடிங் கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு 1 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 25 பைசா திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அப்படிதான், எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது, எல்லாமே நார்மல். பட் ஐசிஐசி கோரல்ல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூவி டிக்கெட். ஓகேங்களா? உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. புக் மை ஷோலும் ஐநாக்ஸ் அதனுடைய ஆப்ல நீங்க போய் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா மினிமம் 2 டிக்கெட் புக் பண்ணணும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ மாசத்துக்கு 2 தடவை நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். இதுல ஆனுவல் ஃபீஸ் இருக்கு, அதனால தான் இந்த பெனிஃபிட்லாம் அவங்க கொடுக்குறாங்க. மூவி டிக்கெட் 25% டிஸ்கவுண்ட் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஓகே, ரிவார்ட் பாயிண்ட் வந்துச்சு. எப்படி நான் ரிடீம் பண்றதுனா அவங்களோட வெப்சைட்லேயே போயிட்டு இல்லை அவங்கள ஆப்லேயே போயிட்டு நீங்க ரிடீம் பண்ணலாம். அது ஒரு மேட்டரே கிடையாது. சரிங்களா? இல்லை டிராவல் வவுச்சராவோ, இல்லை மூவி வவுச்சராவோ, இல்லை லைஃப் ஸ்டைல் வவுச்சராவோ ஏதோ ஒன்று நீங்க வந்து ரிடீம் பண்ணலாம். அவங்களுடைய நிறைய மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி வவுச்சரில் கூட நீங்க வந்து அழகா ரிடீம் பண்ணலாங்க. சரிங்களா?
ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து ரிடெம்ஷன் வந்து ஒரே மாதிரியா வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட்னு சொல்றாங்க. மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ல இதுல எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. இதுல பிளாட்டினம்ல. கோரல்ல நீங்க வந்து ரூ. 2,00,000 மேல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு, ஓகேங்களா, நீங்க வந்து 2,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ அடிஷனலா 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அப்போ வந்து 2,00,000க்கு 2,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அப்புறம் 1,00,000க்கு 1000 ரிவார்ட் பாயிண்ட். ஓகேங்களா. இது ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். ஓகேங்களா. இப்ப கிரெடிட் கார்டு பொறுத்தமட்டு நீங்க வந்து ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ற எண்ணமே பழக்கமே இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மினிமம் ஒரு ரூ. 500 ரூ. 1000 வித்ட்ரா பண்ணீங்களா, நீங்க ரூ. 500 சார்ஜஸ் கூட போடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா 2.5% சார்ஜஸ் போடுவாங்க. ஓகே. இங்க பாருங்க. அதனால நீங்க கிரெடிட் கார்டு பொறுத்தமட்டில் எப்பயுமே ஏடிஎம்ல போய் காசு எடுக்க எண்ணமே இருக்கக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரிடெம்ஷன் ஃபீ. ஓகே. ஸோ இப்போ சொன்னல இந்த ரிவார்ட் ரிடெம்ஷன் நீங்க போய் ரெடீம் பண்றதுல டிராவல் வவுச்சர், லைஃப் ஸ்டைல் வவுச்சர், மூவி வவுச்சர் இதெல்லாம் பண்றீங்களா, இல்ல கேஷா ரெடீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிடெம்ஷன் ஃபீ பண்றாங்க 99 பிளஸ் ஜிஎஸ்டி. இங்க 99 பிளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுத்துலயும் ஒன்று தான். அதாவது ரிடெம்ஷன் பொறுத்தவரை வித்தியாசமே கிடையாதுங்க. இப்போ பார்ட்னர் பிராண்ட் நீங்க பண்றீங்களா, ஸோ நீங்க கேஷா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 99 ருபீஸ். இதே நீங்க பார்ட்னர் பிராண்ட் கூட நீங்க வந்து பண்ணீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி வச்சு ரெடீம் பண்றப்ப உங்களுக்கு 25 ருபீஸ் தான் இவங்க சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஸோ நீங்க இன்கேஸ் நீங்க வந்து இந்தியா விட்டு எங்கேயோ ஒரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்றீங்க, அந்த டைம்ல நீங்க வந்து ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஏடிஎம்ல காசு இருக்கணும், இல்ல போய் எதனா பர்ச்சேஸ் பண்றனா 3.5% பர் டிரான்சாக்ஷனுங்க. இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு 3.5%. அப்படி பார்த்தா ரூ. 100க்கு ரூ. 3.50 நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஃபாரின்ல போய் நீங்க டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு அதுக்குன்னு தனி கார்டு இருக்கு. அதுவும் நம்ம சேனல் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஐடிஎஃப்சி கார்டு, அப்புறம் நியோ கார்டு, எஃப்ஐ கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய கார்டு இருக்கு. அது எல்லாமே நம்மளுடைய சேனல் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லான்ச் அக்சஸ்ங்க. ஸோ இதுல ஆல்ரெடி ஆனுவல் ஃபீ கிடையாதுல்ல, அதனால லான்ச் அக்சஸ் இதுல இல்லவே இல்ல. ஐசிஐசி கோரல்ல ரயில்வே அண்ட் ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ் இருக்கு. ஒரு குவார்ட்டருக்கு ஒன் டைம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரயில்வேக்கு தனியா, ஏர்போர்ட்டுக்கு தனியா. ஓகே. ஸோ இதுக்கு எலிஜிபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு குவார்ட்டருக்கும் நீங்க 35,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் இதை அவைல் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஓகேங்களா, இந்த 3 மாசம் நீங்க வந்து 35,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா ஏப்ரல்ல நீங்க வந்து இந்த ஏர்போர்ட் லான்ச் அக்சஸை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இதான் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், முக்கியமான கண்டிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ்ங்க. இவங்க வந்து 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஹெச்பிசிஎல் பெட்ரோல் பங்க், ஓகே, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல போயிட்டு நீங்க பெட்ரோல் போடுறப்ப ஸோ மினிமம் பார்த்தோன்னா ஒரு ரூ. 500 மேல போடணும். மேக்ஸிமம் 4,000 தாண்டக்கூடாது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. ஓகேங்களா. அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த ஃபியூல் டிரான்சாக்ஷன் சர்சார்ஜ் வந்து எலிஜிபிள் இருக்கு. இல்லைனா பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணனா நீங்க 10,000க்கு மேல நீங்க வந்து மாசத்துக்கு பெட்ரோல் போறத அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1% சர்சார்ஜ் போடுவாங்க. ஸோ நான் என்ன பொறுத்த மட்டில் ஃபியூலுக்குன்னு போகும்போது தனி கார்டா போயிருது பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா. ஃபியூலுக்குன்னு தனி கார்டு நான் வந்து நிறைய ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லைனா மேலே லிங்க் வரும். என்னுடைய சேனல் பேஜ் போயிட்டு நீங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபியூலுக்குன்னு போகும்போது தனி கார்டு போகிறது பெஸ்ட். இந்த கார்டெலாம் நாட் ரெக்கமெண்டட். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் இருக்கிற ஃபீஸஸ், லேட் பேமெண்ட் ஃபீஸுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டாக பில் ஜென்ரேட் ஆகிடுச்சு, ஓ ரூ. 100 வருது. ஸோ ரூ. 100 வரைக்கும் எந்த சார்ஜஸுமே ரெண்டுத்துலையுமே கிடையாது. ஸோ 100லேருந்து 500 வரைக்கும் நீங்கள் எதாவது டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க, ஸோ அது நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் பேமெண்ட் ஃபீ மட்டும் ரூ. 100 போடுவாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இந்த இடம் பாருங்க 501 to 5,000 500 பிடிக்கிறாங்க. இந்த இடம் அப்படிதான். ஸோ ரெண்டு கார்டுமே வித்தியாசம் கிடையாது. ஓகே. ரெண்டுத்துலையுமே இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் அப்ளிகபிள். ஓகேங்களா. இந்த அளவுக்குனா இந்த அளவுக்கு. ஓகே. கம்மி கிடையாது, அதிகம் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த இடம் நான் போட மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டு இடத்துலையும் வந்து வைஃபை பேஸ்டு டிரான்சாக்ஷன் பண்ணலாம், என்எஃப்சி. ஸோ நீங்கள் டேப் பண்ணி பே பண்ணலாம். அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 2K மேலே எனக்கு வந்து ஒயர்லெஸ், அதாவது டேப் பண்ணி பே பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2,000 வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே எங்கள் ஹோட்டல் போறீங்கன்னா 1,000 ரூபாய்க்கு சாப்பிட்றேன், டேப் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டே இருக்கலாம், பின் போட தேவையில்லை. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனிங் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா. அதாவது ஐசிஐசி வந்து குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட் கூட அவங்க பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2,600 ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு மேலே இந்தியாவில் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்க அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க கம்பேரிசன் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. அக்யூரேட்டா மீன் டீடைல்டா இருக்காது. இங்க பாருங்க. ஜஸ்ட் சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா. அதனால நீங்க தனித்தனியா சர்ச் பண்ணி பாருங்க. லாஸ்ட்ல இந்த 2 கம்பேரிசன் பார்த்து எதனா ஒரு கார்ட சூஸ் பண்ணுங்க. இதான் எனக்கு சூட்டபிளா இருக்கும். அந்த கார்ட பத்தி டீடைல்டா நீங்க வந்து ஐசிஐசி வெப்சைட்ல போயிட்டு கிளியரா நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே गाइस, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு கருத்துக்கள் இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதாவது கார்டு பத்தி டீடைல் வேணும், இல்ல இந்த மாதிரி கம்பேரிசன் வீடியோ வேணும், ஃபினான்ஸ் பத்தி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேலும் பல வீடியோக்கு என் சேனல் பேஜ் போய் பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப நன்றி.